வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். சென்னையில் 8 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கெவின் ஸ்டீல்ஸ் மற்றும் சித்தார்த் ட்ரேடர்ஸ்க்கு சொந்தமான இடங்களில் இந்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. வளசரவாக்கம் மற்றும் ஜார்ஜ் டவுன் ஆகிய பகுதிகளில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையில் 8 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். விவரங்கள். சென்னையில் மட்டும் 8 இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கெவின் ஸ்டீல் மற்றும் சித்தார்த் ட்ரேடர்ஸ் சொந்தமான இடங்கள்ல இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. வளசரவாக்கம் மற்றும் சார்ஜ் டவுன் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது என்று நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பல்வேறு இந்த நிறுவனங்கள்ல வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தின் குற்றச்சாட்டின் அடிப்படையில இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது. அந்த ஆய்வின் முடிவில் எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை கோடி ரூபாய் இந்த நிறுவனம் தொடர்பான வரி ஏய்ப்பு செய்யப்பட்டது தெரிய வரும். தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த ஆய்வினை மேற்கொண்டு வர்றாங்க. எவ்வளவு பேர் கொண்ட அதிகாரிகள் இந்த ஆய்வுல ஈடுபட்டிருக்காங்க ஆனந்தன்? சென்னையில மட்டும் 8 இடங்கள்ல இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்கள்ல ஆய்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு இடத்தில் சராசரியாக 6க்கும் மேற்பட்ட நபர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த நிறுவனத்தில் வங்கி தொடர்பான வங்கி பரிவர்த்தனை என்ன மாதிரி நடைபெற்றிருக்கிறது, சொத்து ஆவணங்கள் எப்படி சொத்து ஆவணங்கள் எப்படி கையாண்டு வருகிறார்கள், எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு ஆண்டினுடைய வருமானம் எவ்வளவு உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தனித்தனியாக தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் செய்வார்கள். சோதனை முடிவில் ஒரு ஆண்டிற்கு கூடுதலாக எவ்வளவு வருமானத்தை ஈட்டப்பட்டிருக்கிறது, அது முறையாக வருமானம் ஈட்டப்பட்டிருக்கிறதா இல்லை தவறுதலாக வருமானத்தை ஈட்டப்பட்டிருக்கிறதா என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு ஒரு ஆண்டுடைய வருமானம் அந்த நிறுவனத்தில் எவ்வளவு வருமானத்தை ஈட்டியிருக்கிறது என்பது தெரிய வரும். குறிப்பாக ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படும் போது அதிகாரப்பூர்வமான வருமானத்தை கொண்டு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா இல்ல சட்டவிரோதமாக வருமானத்தை ஈட்டி முதலீடு செய்யப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் தொடர்புடைய உரிமையாளரிடம் சம்பந்தப்பட்டது சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்வார்கள். தற்போது இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான 8 இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் மேற்கொண்டு வர்றாங்க. ராதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். நம் வீரத் தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.